சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. அதாவது 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்தில் தற்பொழுது நடக்கக்கூடிய திமுகவின் ஆட்சி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்க முடியாத நிலைமையும், பென்ஷன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தற்பொழுது 4 ஆண்டுகள் முடிவடைந்து 5வது ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் ஆட்சி இதுவரை அரசு ஊழியர்களுக்கு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. இதை வைத்து எதிர்க்கட்சி தரப்பினர்கள் தற்பொழுது பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட 186 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையும் என்பதை தற்பொழுது உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் 3.5% வித்தியாசத்தில் தான் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக அரியணையை கைப்பற்றியது. ஆனால் மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் கைப்பற்றிவிட்டோம், 200 தொகுதிகளுக்கு மேலாக சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவோம் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இது நிஜத்தில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழக மக்கள் திமுக சொன்ன வாக்குறுதியே முழுமையாக நம்பி ஓட்டுக்களை செலுத்தினார்கள். 2 முறை வாய்ப்புகளை கொடுத்தார்கள். இந்த 2 முறையும் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் 2026 ஒட்டுமொத்தமாக 4 முனை போட்டி. அதிலும் குறிப்பாக அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து கொண்டால் துணை முதல்வர் பதவி கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கேற்ப அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலும் நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் 2011 விஜயகாந்த் அவர்கள் எப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றாரோ அதே நிலைமை மீண்டும் வரலாம். அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் பாஜக எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 50 தொகுதிகளுக்கு மேலாக பாஜகவிற்கு தொகுதி பங்கீடு கொடுப்பதற்கான முடிவுகளையும் அதிமுக எடுக்க உள்ளதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முறை திமுக மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதற்கு காரணம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததுதான் என்ற தகவலை தற்பொழுது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எடப்பாடி கூறுவது சரியா அல்லது மீண்டுமே திமுக ஆட்சி அமைக்கும் என்பது